சூடான இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற மாதிரி சின்ன வெங்காயம் வேர்க்கடலை வச்சு ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான சட்னி எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும். பாருங்க, எண்ணெய் சூடானதும் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதே 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டும் சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா ஒரு பொன்னிறமாக செவந்து வரணும், அது வரலாம் வறுத்துக்குங்க. பாருங்க, இந்த அளவுக்கு லைட்டாக செவந்து வர டைமில் கூடவே நான் 100 கிராம் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். உங்ககிட்ட நீங்கள் வறுத்த வேர்க்கடலை இருந்தால் ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டு கடைசியாக சேர்த்தா போதும். நான் பச்சை வேர்க்கடலை எடுத்துக்கிறதுனால ஃபஸ்ட்லேயே சேர்த்துட்றேன், ஏன்னா இதுவும் கூடவே செவந்து வரணும். இப்போ வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது 3 சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துங்கம்மா. பாருங்கம்மா, வேர்க்கடலை கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் 5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் தேவைன்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 பல்லு பூண்டு, கொஞ்சமாக புளி இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கினா போதும். கடைசியாக இறக்குற டைமில் ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், இதை ரொம்ப வதக்க வேண்டியதில்லை, லைட்டாக வதக்கினாலே போதும். எப்பயுமே சின்ன வெங்காயம் பச்சை வாசனை வராது, வெங்காயத்தோட பச்சை வாசனை வராது, அதனால லைட்டாக வதக்கினாலே போதும். இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சுட்டு இது நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் வச்சுக்கலாமா. நம்ம வறுத்து வச்சுருக்க கடலைப்பருப்பு வேர்க்கடலைலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம ஜாரில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சிடுங்க, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அரைக்கணும். ஸ்டார்டிங்லேயே தண்ணி சேர்த்திங்கன்னா சீக்கிரமாக மசியாது. பாருங்கள், ஒரு அரை அரைச்சி எடுத்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, ஓரளவுக்கு சேர்த்தாலே போதும். இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த பதத்தில் அரைச்சிங்கன்னா இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்ற போது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு தண்ணியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், அது நம்மளோட விருப்பம்தான். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கலந்துருங்க. இதுக்கு மேலே தண்ணி சேர்க்காதீங்க, இதுதான் கரெக்டான அளவு. நல்லா கலந்துட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுடலாமா. இப்போ தாளிப்பு போட ஒரு குட்டி கடாய் வச்சுக்கலாமா. அந்த கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய் வேணுன்னா கூட சேர்த்து தாளிப்பு சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 ஸ்பூன், கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 சிட்டிக்கு அளவு பெருங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கடுகு நல்லா பொரியணும். இப்போ நம்ம சட்னியில் தாளிப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, சூடான இட்லி தோசைக்கு நல்ல ஒரு டேஸ்டான சட்னி ரெடி.